إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت ما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தப தாபீன்கள், ஐமாக்கள், இன்னும் நல்லடியார்கள் அனைவரும் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் இல்லத்தில் அவர் நம் மீது கடமையாக்கியுள்ள ஜுமாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காண்பித்த வழிமுறை பிரகாரம் ஜுமாவிற்கு உரிய நேரத்தில் இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்ல ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையும் கிருபையும் நிலவட்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த ஜுமாவுடைய முதலாம் முறையை ஆரம்பிச்சுகிறேன். அன்புக்குரிய நெருமை சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் பின்பற்றுகிற மார்க்கம் அல்லாஹுடைய மார்க்கம். அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை பற்றி நமக்கு சொல்லுகிற போது இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் இஸ்லாம் மட்டும்தான் தீனாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் வமை யப்தகி கைரல் இஸ்லாம் தீனா ஃபலை யுக்பல் மின்ஹு, யார் இஸ்லாம் அல்லாத வேறொரு தீனை, ஒரு வாழ்க்கை நெறியை, ஒரு மார்க்கத்தை பின்பற்றுவாரோ ஃபலை யுக்பல் மின்ஹு, அது அவரிடமிருந்து அங்கீகரிக்கப்படாது. இஸ்லாம் அல்லாத ஒரு வாழ்வியல் முறையை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டு வாழுகிறான், அதை கடைபிடிக்கிறான், அதற்காக வேண்டி அவன் இந்த உலகத்திலே பல்வேறு விதமான தியாகங்களை செய்கிறான், அர்ப்பணிப்புகளை செய்கிறான், அதை தன்னுடைய வாழ்வியலாக்கி கொண்டு இந்த உலகத்தில் அவன் பல்வேறு விதமான காரியங்களை அதற்காக வேண்டி செய்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட அவனுடைய எந்த செயல்களும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் ஹாசிரின், அது மட்டுமல்ல மறுமை நாளில் அவன் நஷ்டவாளியில் ஒருவனாக இருப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான். உலகத்தில் ஏற்படுகின்ற நஷ்டத்தை காட்டிலும் மறுமையில் ஏற்படுகின்ற நஷ்டம் ஈடு செய்ய முடியாது. உலகத்தில் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், சந்தர்ப்பங்கள் அமையும். ஒரு தோல்வியை, ஒரு நஷ்டத்தை நாம் அடைகிறோம் என்று சொன்னால் நாம் அதை சரி செய்வதற்கும் அதை வெற்றியாக மாற்றிக்கொள்வதற்கு நமக்கு அவகாசங்கள் இருந்து கொண்டிருக்குது, வாய்ப்புகள் இருந்து கொண்டிருக்குது. ஆனால் மரணத்திற்கு பின்னால் இருந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை பொறுத்தவரையில் அதில் அப்படியான எந்த விதமான வாய்ப்பும் நமக்கு வழங்கப்படாது. கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு இந்த உலகத்தில் மட்டும்தான், மௌத்து வரையில் தான் அதற்கான அவகாசம். இந்த மௌத்திற்குள்ளாக நாம் என்ன செய்யணும், மரணத்திற்குள்ளாக அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கின்ற இந்த உலக வாழ்க்கையை நாம் அர்த்தமுள்ள வாழ்க்கையை ஆக்க வேண்டும். அர்த்தமுள்ள வாழ்க்கையை யார் அமைத்துக் கொள்கிறார் என்று சொன்னால், யார் இந்த உலகத்திற்கு பின்னால் இருந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி தன்னை தயார் செய்கிறானோ, அதற்காக வேண்டி இந்த உலகத்தில் அவன் செய்கின்ற காரியங்களை அமைத்துக் கொள்கிறானோ, அவன்தான் உண்மையில் தன்னுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவன். அதல்லாதவர்கள் எல்லாம் யார் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே காஃபிர்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறான். நிராகரிப்பாளர்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றவர்கள், படைத்தவனை மறந்து வாழுகின்றவர்களுக்கு உதாரணம் சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான் யஅகுலூன வயதமத்தஊன கமா தஅகுலுல் அன்ஆம், அவர்கள் இந்த உலகில் உண்டு சுகித்துக் கொண்டிருக்கிறார்கள், உண்கிறார்கள், சுகம் அனுபவிக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால் கமா தஅகுலுல் அன்ஆம், கால்நடைகள் எப்படி உண்டு சுகித்துக் கொண்டு இந்த உலகத்திலே வாழுகிறதோ அதே போன்றுதான் அவருடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லை. அவர்கள் என்ன செய்றாங்க, இந்த உலகத்திலே நாம் வாழுகிறோம், உலகத்திலே எல்லாவற்றையும் நாம் அனுபவித்து விட வேண்டும், ஒரு முறைதான் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறோம், வாழுகிறோம், எனவே இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு நாம் மரணித்து விட வேண்டும் என்பதுதான் பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கை. அரபியில் ஒரு கவிஞர் சொல்வார், இந்த உலகம் என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், உண்பது, சுகிப்பது, இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா வால துன்யா சலாம், இதை உனக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா துனியாவுக்கு என்னது சலாம், முடிஞ்சு போச்சு துனியா, அதற்கு பிறகு துனியாவில் ஒன்றும் இல்லை அப்படின்னுது. அது போன்ற ஒரு வாழ்க்கையாகத்தான் இன்றைக்கு பெரும்பான்மையில் இருக்கிற போது
நாம் எப்படியான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்று கேட்டால், இந்த உலகம் நிரந்தரமல்ல, நிலையானதல்ல. நம்முடைய வாழ்க்கையும் நிரந்தரமானதல்ல, நிலையானதல்ல. இந்த வாழ்க்கை ஒரு நாள் முடிவு இருக்கிறது. அந்த முடிவிற்கு பின்னர் தான் உண்மையான வாழ்க்கையின் தொடக்கம் இருக்கிறது. அந்த வாழ்க்கையின் தொடக்கம் இங்கே நம்முடைய மரணத்திற்கு பிறகு கபருடைய வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிக்கும். அப்படியான அந்த வாழ்க்கையை நாம் அர்த்தமுள்ளதாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நாம் வாழுகிற போது அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கின்ற வழிகாட்டுதல்களை பின்பற்றி கொண்டு வாழ வேண்டும். அதன் அடிப்படையிலே ஒரு முஸ்லிம் இந்த உலகத்திலே அவன் வாழுகிற போது அவன் அல்லாஹுடைய மார்க்கத்தை நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீதான நேசம், அல்லாஹுடைய மார்க்கத்தின் மீதான நேசம் அவனுக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் விட பெரிதாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாத போது அவனுடைய வாழ்க்கை முழுமையான அர்த்தம் உள்ளதாக மாறாது. அதை நம்ம நினைச்சோம், நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கிறோம். நம்மில் அதிகமானவர்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், நம்பிக்கை கொண்டவர்கள் மட்டும்தான் இங்கே இருக்கிறார்கள். நம்பிக்கை கொள்ளாதவர்கள் யாரும் இங்கே வந்து அமரவில்லை. அல்லாஹ்வை நம்புகிறோம், மறுமையை நம்புகிறோம், வேதங்களை நம்புகிறோம், தூதர்களை நம்புகிறோம். இப்படி எதெல்லாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று ஒரு முஸ்லிமிற்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அத்தனை விஷயங்களையும் நாம் நினைக்கிறோம், உளப்பூர்வமாக நம்புகிறோம். ஆனால் அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறதா, எந்த அளவிற்கு பிரதிபலிக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்மை குறித்தே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் செய்து பார்க்கிற போது பல்வேறு விஷயங்களில் நம்மிடத்தில் குறைகள் இருக்கிறது. நம்முடைய இபாதத்தில் குறை இருக்கிறது, நம்முடைய பண்பாடுகள், நம்முடைய குணாதிசயங்கள் அதில் குறை இருக்கிறது, நாம் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் அதில் குறை இருக்கிறது, நாம் சக படைப்புகளோடு நடந்து கொள்ள வேண்டிய நம்முடைய அந்த நடவடிக்கைகள் அதில் குறை இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எதனால் என்று கேட்டால், இதற்கெல்லாம் இருந்து கொண்டிருக்கிற காரணம் என்ன? நாம் அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய மார்க்கத்தையும் உளமாற நேசிக்கக்கூடியவர்களா இல்லை. இந்த இடத்துல நாம சஹாபாக்குடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய மார்க்கத்தையும் உளமாற நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் அவர்களுக்கு இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட பெரிதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் இருந்தார்கள். அதே போன்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டு வாழ்ந்த அந்த மறுமை வாழ்க்கை இருந்தது. அதனால தான் அல்லாஹ் அவர்களை புகழ்ந்து பேசுகிறான். ரிஜாலுல்லா துல்ஹிஹிம் திஜாரத்தும் வலா பைஉன். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ எதுவும் அவருடைய அந்த இலக்கை விட்டு திசை திருப்பி விடாது. தொழுகையை விட்டும், அல்லாஹ் இகாம் ஸலாத் தொழுகை நிலைநாட்டுவதை விட்டும், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வதை விட்டும், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதை விட்டும் கூட அவர்களை என்ன செய்யாது, திருப்பி விடாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன காரணம்? அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை லட்சியமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டார்கள். அதை அவர்கள் உயிரை விட அதிகமாக நேசித்தார்கள். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் அஹப்ப லில்லாஹ் வ அபகத லில்லாஹ் வ அத்தா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான். யார் அல்லாஹ்விற்காக நேசிக்கிறாரோ, யார் அல்லாஹ்விற்காக வெறுக்கிறாரோ, யார் அல்லாஹ்விற்காக கொடுக்கிறாரோ, யார் அல்லாஹ்விற்காக கொடுக்காமல் இருக்கிறார்களோ, ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான், அவர் அவருடைய ஈமானை பரிபூர்ணப்படுத்தி விட்டார். இப்போ முழுமையான ஈமான், அந்த முழுமையான ஈமான் யாரிடத்தில் இருந்தது? சஹாபாக்களிடத்தில் இருந்தது. நம்மிடத்தில் அது இல்லை. நம்மிடத்தில் அதில் குறைபாடு இருந்து கொண்டிருக்கிறது. நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்று சொல்கிறோம், அந்த நேசத்தில் குறை இருக்கிறது. அதனால நமக்கு என்ன ஆயிடுது? அல்லாஹ்வா உலகமா என்று வருகிற போது பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம், அல்லாஹ்வை கைவிட்டு விடுகிறோம், உலகத்தை தேர்ந்தெடுத்து விடுகிறோம். பொருளாதாரமா அல்லாஹ்வா என்று வருகிற போது நாம் பொருளாதாரத்தை நேசிக்கிறோம், அல்லாஹ்வை விட்டு விடுகிறோம். அல்லாஹ்வா குடும்பமா என்று வருகிற போது என்ன செய்கிறோம்? குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிறோம், அல்லாஹ்வை விட்டு விடுகிறோம். இப்படியான நிலை நம்முடைய செயல்களில் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? நாம் அல்லாஹ்வை காட்டிலும் உலகத்தை அதிகமாக நேசிக்கிறோம், அல்லாஹ்வை காட்டிலும் பொருளாதாரத்தை அதிகமாக நேசிக்கிறோம். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் அவர்களா அல்லது நம்முடைய குடும்பமா பொருளாதாரமா என்று நமக்கு கேள்வி வருகிற போது அப்போது நாம் என்ன செய்கிறோம்? இது எல்லாவற்றையும் விட உலகத்திலே இன்றைக்கு நமக்கு இருந்து கொண்டிருக்கிற, சொல்லுவாங்க இல்லையா பழமொழி, நாளைக்கு கிடைக்கிற பலாக்காயை விட இன்றைக்கு கிடைக்கக்கூடிய கலாக்காய் சிறந்தது என்று சொல்லுவாங்க. நாளைக்கு பெருசா கிடைக்கும், அதான் இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம எவ்வளோ பெரிய அறிவாளிகளாக இருக்கிறோம் பாருங்க. நம்முடைய உலக தேவைகளுக்கான விஷயங்களில் நாம் நாளைக்கு கிடைக்கிறத எதிர்பார்க்கிறோம். எப்படின்னு சொல்லணும்னா, நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறோம். பிள்ளைகளை
பெற்றெடுக்கிறோம். பெற்றெடுத்ததற்கு பிறகு அவர்களை இணைக்கிறோம், பள்ளிக்கூடம் சேர்க்கிறோம், படிக்க வைக்கிறோம். எதற்காக வேண்டி? இவன் என்ன செய்வான், இவனுக்காக வேண்டி இன்வெஸ்ட் பண்றோம். நம்ம எத்தனை வருஷம்? ஒரு 20-25 வருடம். அது வரைக்கும் இந்த பிள்ளையை ஆளாக்கணும். அதுக்கப்புறம் தான் இவன்ட்டு எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இல்லையா? இதை உலகத்துல, இது நம்ம முஸ்லீம்களை பற்றி சொல்லல, பொதுவா உலகத்துடைய நீதி. அப்ப 25 வருடம் முதலீடு செய்யறோம் அல்லது 30 வருடம் செய்யறோம், அதற்கு பிறகு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி வியாபாரத்தை எடுத்துக்கிட்டோம் சொன்னா, ஒரு கடையை உருவாக்குறோம், திறந்த மறுநாளை வியாபாரம் வந்துருமா, லாபம் வந்துருமா? நமக்கே தெரியும். இந்த கடையை இங்க நம்ம ஸ்டேபிள் பண்றதுக்கு நமக்கு ஒரு 6 மாசம் காலம் வேணும். அதற்கு நம்ம முதலீடு செய்வதற்கு இத்தனை லட்சங்கள் தேவைப்படும். அதற்கப்புறம் நம்முடைய வியாபாரம் வளர்ந்து வருவதற்கு இவ்வளவு காலமாகும். இத்தனை வருஷம் கழிச்சாதான் நமக்கு என்னது ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்படி என்ன செய்யறோம், உலகத்துடைய விஷயங்கள் எல்லாத்திலையும் நம்ம திட்டமிட்டு எதிர்காலத்தை கடித்து கொண்டு அதற்கு பின்னால் நம்ம முயற்சிக்கிறோம். ஆனா அதே நேரத்தில் மறுமை என்கிற விஷயம் வருகிற போது நமக்கு இந்த சிந்தனை வருவதில்லை. அப்ப நாம என்ன செய்யறோம், அந்த இடத்துல நம்ம நம்முடைய அறிவை சரியான முறையில் பயன்படுத்துவதில்லை. பயன்படுத்தியவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, அதற்காக முதலீடு செய்வாங்க. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கள் என்று சொல்லுகிற போது சஹாபாக்கள் எப்படி செலவு செய்தார்கள் என்பதை நம்ம என்ன செய்றோம், நிகழ்வுகளா பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளா பார்க்கிறோம். அவர்கள் உலகத்தை நேசித்தார்களா, மறுமையை நேசித்தார்களா, அல்லாஹ்வை நேசித்தார்களா என்பது நாம் அவருடைய செயல்கள் மூலமாக விளங்கிக் கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா சொன்னா, நீங்க விரும்புகின்றவற்றிலிருந்து செலவு செய்யாதவரை நீங்கள் நீங்க என்ன செய்ய முடியாது, நன்மை அடைய முடியாது அப்படின்னு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான். சூரத்து நிசாவுடைய 72வது வசனம் என்று நினைக்கிறேன். அந்த வசனம் அருளப்பட்ட உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். வந்து விட்டு, யா ரசூலுல்லாஹ், பைருஹா என்கிற ஒரு தோட்டம் தான் என்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களில் எனக்கு மிகவும் பிரியமானது. அல்லாஹ் என்ன சொல்லிட்டா, நீங்க என்ன செய்ய முடியாது, நீங்க எதை விரும்புகிறீங்களோ அதிலிருந்து செலவு செய்யாத வரையில் நன்மை அடைய முடியாது என்று சொல்லிட்டா, எனவே நான் விரும்புகிற சொத்து இதுதான், இதை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், பாருங்க, அதை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கிறேன். ஏன்? அந்த செல்வத்தை விட அல்லாஹ் தான் பெரிது, அல்லாஹ்வின் மீதான நேசம் தான் பெரிது, மறுமையின் மீதான நேசம் தான் பெரிது. இதை விட எனக்கு சிறந்தது மறுமையில் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு அவர் செய்கிறாரு, அதை கொடுப்பதற்கு முன் வந்து விட்டார்கள். அதே போன்றுதான் அபு தஹ்தா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அவையில் இருந்து கொண்டிருக்கிற போது ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் மத்தியில வேலி போடுவதில் ஒரு தகராறு. வீட்டுடைய அவருடைய இடத்துடைய நிலத்துடைய வேலி அமைத்துக் கொள்வதில் ஏற்படுகின்ற சங்கடம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஒரு மரம் இருக்கிறது, அது அவருக்குரியது, ஆனால் அந்த மரம் இவருக்கு விட்டு கிடைத்தால் தான் இவருடைய இடத்தை சுற்றி வேலி போட முடியும். அப்படியான சூழ்நிலையில் அவர் என்ன செய்றாரு, அதை விட்டு கொடுக்க சொல்லி அதை விலை பேசுகிறார். ஆனால் விலை பேசுகிற போது அதை விற்பதற்கு அந்த மனிதர் தயார் இல்லை. வழக்கு ரசூலுல்லாஹ் இடத்துல வருகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதை விட்டு கொடுக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும், சொர்க்கத்தில் ஒரு பேரித்த மரம் கிடைக்கும். ஒரு பேரித்த மரம் தான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். உடனே இதை கேட்கிற அபூ தஹ்தா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் என்ன செய்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் அவரிடத்திலிருந்து அதை விலை பேசி வாங்கி இந்த தேவைப்படுகிற நபருக்கு அதை கொடுத்தால் எனக்கும் அது போன்று சொர்க்கத்தில் கிடைக்குமா? சுப்ஹானல்லாஹ், கேள்வி பாருங்க, எனக்கும் கிடைக்குமா? என்ன ரசூலுல்லாஹ் அவங்க 2 பேர்ட்ட தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால இதுல நான் தலையிட்டா எனக்கு அது கிடைக்குமா என்று நினைச்சாங்க. அவர் கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் உனக்கும் கிடைக்கும் என்று சொன்னாங்க. உடனே அவர் என்ன செய்றாங்க, அந்த நபரிடத்தில் விலை பேசுகிறார். ஒரு மரம் அல்ல, 2 மரம் அல்ல, அந்த மரத்திற்கு பகரமா 600 மரங்களை கொண்டிருக்கிற ஒரு தோட்டத்தை அவர் என்ன செய்றாங்க, இந்த ஒரு பேரித்த மரத்தை நீ எனக்கு தந்தா என்னுடைய தோட்டம் இருக்கு இல்லையா, 600 மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு பேரிச்ச மர தோட்டத்தை நான் உனக்கு அதற்கு பகரமா தருகிறேன். ஏன் இங்க பேசக்கூடிய விலை என்ன? நம்ம யாரும் யோசிப்போமா, ஒரு மரத்துக்கு ஒரு மரம் ஈடு, அல்லது 2 மரம் கொடுத்துட்டு ஒரு மரம் வாங்கலாம், அதெல்லாம் புத்திசாலித்தனமான வியாபாரம். இது நல்ல கனி காய்க்கிற மரம், அல்லது நல்ல நம்ம இடங்களை வாங்கும்போது என்ன செய்யறோம், நல்ல மக்கள் அதிகமாக வாழக்கூடிய அல்லது மார்க்கெட் ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இடம் வாங்கும்போது கூடுதல் காசு கொடுக்குறோம். கொஞ்சம் அவுட்டரில் இருக்கக்கூடிய ஏரியாவாக இருந்தால் என்ன செய்வோம், அதற்கு கம்மி காசு. அப்போ அதனால என்ன செய்வோம், அங்கே 5 சென்ட் கொடுத்துட்டு இங்கே 1 சென்ட் வாங்குவோம். ஏன்? இதுதான் வியாபாரம், ஏன்னா இது லாபம் அப்படின்னு அடிப்படையில். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, ஒரு மரத்துக்கு 2 மரம் 3 மரம் என்று ஈடாக்கல, 600 மரங்களை கொண்ட தோட்டத்தை அவர் கொடுக்கிறார். ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு இந்த செய்தியை எட்டிய போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கம் ஐதுகல்லி அபீ தஹ்தா ஃபில் ஜன்னா,
சொர்க்கத்தில் எத்தனை பேரித்தம்பல கொலைகள் அபூ தஹ்தாவிற்கு அப்படி தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியத்தோடு சொன்னார்கள். இதை எதிர்பார்த்து தான் அவங்க நினைச்சாங்க கொடுக்குறாங்க. என்ன காரணம்? இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிற செல்வம் பெரிதல்ல, இதன் மீதான நேசம் எனக்கு மறுமையின் மீதான நேசத்தை காட்டிலும் பெரிது அல்லவே அல்ல, இதை விட பன்மடங்கு எனக்கு அங்கே கிடைக்கக்கூடிய பாக்கியம் சிறந்தது. சொன்னாங்க இல்லையா, மௌலி ஷௌத்தின் அஹதிக்கும், இங்கே ஒரு சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவிற்கு இடம் என்பது கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, உலகத்தில் இருக்கின்ற அனைத்தை விட சிறந்தது. எது? சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வார் வைக்கக்கூடிய அளவிற்கு இடம். அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு 1.5 ஸ்கொயர் ஃபீட் 2 ஸ்கொயர் ஃபீட் அவ்வளோதான். அதிகபட்சம் என்ன செய்யணும், ஒரு மீட்டர் ஏரியா. அது இருந்தால் என்ன செஞ்சிடலாம், சாட்டையை நீளமாகவும் வச்சிடலாம் அல்லது சுருட்டி வச்சுக்கலாம். அவ்வளோ இடம் இருக்கு என்பது மறுமையில் உங்களுக்கு கிடைக்கிறது. எதை விட சிறந்தது? உலகத்தில் இருக்கிற அனைத்தை விட சிறந்தது. எத்தனை தங்கங்கள், வெள்ளிகள், பணங்கள், இடங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது, மதிப்பு வாய்ந்தது. அது எல்லாவற்றை விட சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய அவ்வளோ சிறிய இடம் பெருமை வாய்ந்தது, மதிப்பு வாய்ந்தது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அந்த நம்பிக்கையோடு தான் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுங்க என்று சொன்னா அன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ் என்று அல்லாஹ் சொன்னால் உடனே அவங்க என்ன செய்வாங்க, தாமதிக்கவே மாட்டாங்க, கொடுத்துருவோம். எதை கொடுப்பாங்க? இருக்கிற எல்லாத்தையும் கொடுப்பாங்க, இருக்கிறத எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அதில் அவங்களுக்குள்ள போட்டி, அதில் அவங்களுக்கு என்ன இருக்கும், போட்டி நடக்கும். நீ அதிகமாக கொடுக்குறியா, நான் அதிகமாக கொடுக்குறேனா அப்படி என்ன செய்வாங்க, போட்டி போடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை என்ன செய்றாங்க, யார் வேறு ரூமாவை விலக்கு வாங்கி அதை என்ன செய்றாங்க, ஃபஜஅலஹு திலாயில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி அந்த கிணறை யார் வாங்கி அன்பளிப்பு செய்வாரோ அல்லது கொடுப்பாரோ அவருக்கு என்னது, மிஸ்லஹு ஃபில் ஜன்னா, அது போன்று ஒன்று அவருக்கு சொர்க்கத்தில் கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொன்ன உடனே விலை பேச போறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு கிணறு அன்றைக்கு காலத்தில் என்ன செய்யும், ஒரு 1000 தீனார் 500 தீனார்லாம் கொடுத்தா கிணறு கிடைச்சிடும். அப்படியான ஒரு நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த யூதனிடத்தில், அந்த கிணறு யூதனுடையது, அப்போ அதை வாங்குறதுக்காக என்ன செய்றாரு, விலை பேசுறார். பேசி 12,000 திர்ஹம் விலை வந்துருச்சு. 12,000 வந்த போது அவன் என்ன செய்யல, அப்பவும் முழு கிணறை கொடுக்கறதுக்கு தயார் இல்லை. இவர் என்ன செய்யறாரு, பார்ட்னர்ஷிப் போட்டு போனோம் அப்படின்னா, கிணறு உனக்கும் சொந்தம் எனக்கும் சொந்தம், 2 பேரும் கிணறுல என்ன செய்யுது சரி பங்கக்கூடிய பார்ட்னர்கள் அப்படின்னு சொல்லி பார்ட்னர்ஷிப் போட்டு அடுத்த என்ன செய்றாங்க, ஏன்னா அந்த கிணறுல இருந்தா மக்களுக்கு குடிநீர், நல்ல தண்ணி குடிநீர் அதுல தான் கிடைக்கும். அப்ப அதனால என்ன செய்வாங்க, முஸ்லிம்களுக்கு விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிற காலத்துல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த கிணறை வாங்கி அல்லாஹ்வுடைய பாதையில் யார் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தில் இது போன்ற ஒன்று கிடைக்கும், அல்லாஹ் தஆலா அதற்கு நன்மை தருவான் என்று சொன்ன உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க, 12,000 திர்ஹம் கொடுத்து ஒரு கிணறை பாதி பார்ட்னர்ஷிப்ல வாங்குறாங்க. முழுசா கிணறு கிடைக்கல அவருக்கு, ஏன்னா அது விற்கிறதுக்கு தயார் இல்லை. ஏன், டெய்லி வருமானம் கிடைச்சிட்டு இருக்கிற ஒரு இடம், டெய்லி அந்த யூதனுக்கு என்ன கிடைக்குது, வருமானம். ஏன்னா குடிநீர் என்பது ஒரு மனிதனுடைய அத்தியாவசிய தேவை. அப்ப அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கான ஆதாரமாக மதீனாவில் அமைந்திருக்கிற ஒரு சிறந்த கிணறு அது. அப்ப அதனால என்ன செய்றாங்க, அவரு விலை பேசி 12,000 திர்ஹம் கொடுத்து வாங்கிடுறாங்க. வாங்கினதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க, தன்னுடைய நாள், அது என்னன்னா ஒரு நாள் அவனுடைய உரிமை, இன்னொரு நாள் இவருடைய உரிமை. இவருடைய உரிமையில் என்ன செய்யணும், இவருக்கு வருமானம், அவனுடைய உரிமையில் அவனுக்கு வருமானம், இப்படிதான் அந்த ஒப்பந்தம் நடக்குது. இவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய அந்த டேன் வருகிற போது, தனக்கான உரிமை உள்ள அந்த நாள் வருகிற போது எல்லா முஸ்லிம்களுக்கும் என்ன செஞ்சா, ஃப்ரீயா எடுத்துட்டு போங்க அப்படின்னு அனுமதிக்கிறார். தண்ணி நீங்க என்ன செய்யுங்க, அவர் இவ்வளவு முதலீடு செஞ்சிருக்கிறாங்க, நம்மளா என்ன செய்வோம், இன்னைக்கு நம்ம வீடு கட்டிட்டு யோசிக்கிறோம் இல்லையா, என்ன செய்யறோம், ஒரு வீடு கட்டுறோம், லட்சங்கள் போடுறோம், போட்டுட்டு என்ன செய்யறோம், ஒருத்தனை வாடகை உட்கார வைக்கணும். எவ்வளவு வாடகை வாங்கணும், எவ்வளவு வாங்க முடியுமோ அவ்வளவு வாங்கணும். எப்படி வாடகை வாங்குறது என்ன செய்யணும், வாங்குறது அது ஒரு பெரிய எவ்வளவு முடியுமோ வாங்குறாங்க. அதை தாண்டி என்ன செய்யறது, வீடை காலி பண்ணி போறியா, பெயிண்ட் காசு கொடு, அப்புறம் மெயின்டெனன்ஸ் காசு கொடு, இவ்வளவு நாள் வாடகை வாங்கினது பத்தாது, இதெல்லாம் என்ன செய்யணும், வாங்கணும். அப்படியான என்ன செய்யறது நிலைப்பாடுகள் மக்கள்கிட்ட இருக்கு. ஏன்னா நான் முதலீடு போட்டிருக்கிறேன், என்ன செய்யறோம், நம்ம முதலீடு போட்டிருக்கிறேன், எனக்கு அதெல்லாம் ரிட்டர்ன் வந்தாகணும் என்று என்ன செய்யறோம், உலகத்தை மட்டுமே சார்ந்து யோசிக்கிறோம். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இவ்வளவு பொருளாதாரத்தை செலவிட்டு வாங்கி அந்த கிணறை லாபத்துக்காக பயன்படுத்தலை. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு என்ன கிடைக்குன்னு சொன்னாங்க, சொர்க்கம் கிடைக்குன்னு சொன்னாங்க. உடனே என்ன செஞ்சாங்க, எல்லாரும் நீங்கள் என்ன செய்யுங்க, தண்ணி இதில் பயன்படுத்திக் கொள்ளுங்க.
இதனால் யூதனுடைய வருமானம் கெட்ட உடனே அவன் என்ன செய்கிறான், எனக்கு நீ என்ன செஞ்சிட்ட, நஷ்டத்தை உண்டாக்கிட்ட. உஸ்மான் ரலியல்லாஹு வந்து அவன் பேசுகிறான், ஹையப்தனி, எனக்கு நீ நஷ்டத்தை ஏற்படுத்திட்ட. அப்போ என்ன செய்யலாம், மிச்சமும் நீயே வாங்கிக்கோ, மொத்த கிணறு உனக்கு, இன்னொரு 8000 கொடு, இன்னொரு 8000 திரகம் கொடு, நான் உனக்கு மொத்தமாக கிணறை கொடுத்துறேன். வேற வழி இல்லாமல் உஸ்மான் நினைச்சாங்க அதை உடமையாக்கி கொள்வதற்காக வேண்டி அதையும் கொடுத்து 20000 தீனார் கொடுத்து வாங்கின கிணறு தான் பீர் ரூமா. சுப்ஹானல்லாஹ். அந்த கிணறு இன்று வரையிலும் மதீனாவில் இருந்து கொண்டிருக்கு. மதீனாவுக்கு ஜியாரத் போறவங்களுக்கு என்ன செய்வாங்க, கூட்டு போய் காட்டுவாங்க அந்த கிணறை. இதான் பீர் ரூமா என்கிற கிணறு. உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் முஸ்லீம் சமூகத்திற்காக வேண்டி வாங்கி வக்ஃப் செய்த ஒரு இடம். வக்ஃப் என்பது இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் ஒழிஞ்சு போச்சு. வக்ஃப் என்பதே கிடையாது. இன்னைக்கு நம்முடைய செல்வம் நமக்கு பின்னால் அது நமக்கு பயனளிக்க வேண்டும் என்று சொன்னால், மறுமையில் நமக்கு அது அதனுடைய பலன்கள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சொத்துக்களை செல்வங்களை நினைச்சணும் வக்ஃப் செய்ய வேண்டும். அதில் ஒரு பங்கு ஏதாவது ஒரு பகுதியாவது நினைச்சணும் வக்ஃபா விட்டு செல்லணும். அதுதான் என்னுடைய கபருக்கு நிரந்தர நன்மையை தரக்கூடிய விஷயம், மறுமையில் என்னுடைய சொர்க்கத்திற்கான ஆதாரம் அமைகின்ற விஷயம் என்பதை நினைவில் கொள்ளணும். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதை வக்ஃப் செய்தார்கள். அந்த வக்ஃப் இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு நன்மை தந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, முஸ்லிம்கள் அதை கொண்டு பயனடைந்து கொண்டார்கள். இப்படியான செல்வங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்களுக்கு செலவழிக்க தூண்டியது எதுன்னு கேட்டீங்கன்னா, என்னது, அல்லாஹ்வின் மீதான நேசம், மறுமையின் மீதான நேசம், தீனின் மார்க்கத்தின் மீதான பற்றும் நேசமும். அப்ப அந்த நேசம் நம்மிடத்தில் இல்லாமல் போனால் நம்முடைய இபாதத்துகள், நம்முடைய அமல்கள் உயிரோட்டமானதாக இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இடத்துல ரசூலுல்லாஹி அவர்கள் என்ன செய்றாங்க, இஹ்சானை பற்றி கேட்கிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி இடத்துல கேட்கறாங்க. அப்ப அதற்கு ரசூலுல்லாஹி சொன்ன பதில் என்ன, உபுதுல்லாஹ கன்னக தரா ஃபைல்லம் தகுன் தராஹு ஃபைன்னஹு யராக். நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பது போன்று அவனை வணங்க வேண்டும். அதான் இஹ்சான். குறைந்தபட்சம் நீங்கள் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் கூட அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே மறைந்ததல்ல. அவருடைய பார்வையில் எந்த ஒன்றும் தப்பிவிடாது. நான் பேசுகிற, நான் கேட்கிற நீங்கள், நம்முடைய எண்ணங்களில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதையும் யார் அறிவான்? அல்லாஹ் அறிவான். நாம் இந்த நேரத்தில் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அது கூட அவனுக்கு என்னது, கண்ணாடி போன்று எந்த திரையும் இல்லாமல் அப்படியே அப்பழுக்கற்று அல்லாஹ்விற்கு முன்னால் பிரதிபலிக்கக்கூடியதா இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற ஓர்மையோடு நம்முடைய வணக்கங்களை, நம்முடைய வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி நாம் அமைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை அது எந்த காலத்திலும் வீண் போகாது. நாம் தொழுகையில அலட்சியமா இருக்க மாட்டோம். வயலில் முசல்லீன் அல்லதீன அன் ஸலாத்தின் சாஹூன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா. தொழுகையாளிகளுக்கு கேடு, அவர்கள் தொழுகையில் அலட்சியமாக இருப்பார். அப்படியான அலட்சியமான தொழுகையாளிகளாக நாம் இருக்க மாட்டோம். நாம் தொழுகிற தொழுகை ஃபர்லாக இருந்தாலும் சரி, சுன்னத்தாக இருந்தாலும் சரி, நஃபீலாக இருந்தாலும் சரி, எந்த தொழுகையாக இருந்தாலும் அந்த தொழுகையை ஆத்மார்த்தமாக நாம் தொழுவோம். அல்லாஹ்வுக்கு அப்படி தொழுகிறேன், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதற்காக தொழுகிறேன், அல்லாஹ்விடத்தில் இந்த தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக தொழுகிறேன் என்கிற ஊர்மையோடு நாம் தொழுகை நிறைவேற்றுவோம். அதே போன்று நாம் கொடுக்கக்கூடிய தர்மங்கள் பகற்றிற்காக வேண்டி, பெருமைக்காக வேண்டி, நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்ய மாட்டோம். மாறாக அல்லாஹ் என்னிடத்தில் இருந்து பொருந்திக் கொள்ள வேண்டும், என்னுடைய அமல்களுக்கு அல்லாஹ் எனக்கு நிரப்பமான கூலியை தர வேண்டும். சஹாபாக்கள் எப்படி சொர்க்கத்தை உலகத்திலே வாழுகிற போது அவர்கள் செய்த அமல்களின் மூலமாக உடமையாக்கி கொண்டார்களோ, அதுபோன்று எனக்கு இதன் மூலமாக சொர்க்கத்தை உடமையாக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு நாம் செய்ய வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் அல்லாஹ்வை நேசிக்கின்றவர்களாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நேசிக்கின்றவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றவர்களாக இருப்போம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒரு 3 விஷயங்கள் இருக்கிறதா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த 3 விஷயங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் உண்மையில் நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நேசிக்கக்கூடியவர். நம்முடைய உள்ளத்தில் உண்மையான நேசம் இருக்கிறதற்கான அளவுகள் ஒன்று, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் சொல்லி இருக்கக்கூடிய மார்க்க கடமைகளை நாம் முழுமையாக பின்பற்றுகிறோமா என்பதை நாம் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். இது முதன்மையான விஷயம். என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வின் மீதான அன்பு இருக்கிறது, வெறும் வாய் வார்த்தைக்கல்ல. ஒரு காலத்தில் முர்ஜியாக்கள் இருக்கிறாங்களே, அவங்க சொல்லுவாங்க, ஈமான்லாம் உள்ள நிறைய இருக்கு, ஆனால் வெளியில் நாங்கள் இப்படியெல்லாம் நடப்போம். எப்படி சிகரெட் பிடிப்போம், தண்ணி அடிப்போம், தொழ மாட்டோம், எல்லாம் செய்வோம். அது என்ன, அது எங்களுடைய தனிப்பட்ட லைஃப், அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஆனால் உள்ள என்ன இருக்குது, பயங்கரமான உறுதியான ஈமான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதல்ல, அப்படியான ஈமான் இஸ்லாம் அங்கீகரிக்காது. இப்போ நம்ம இடத்துல ஈமான் இருக்கிறது, இஸ்லாம் இருக்கிறது, அல்லாஹ்வின் மீதான நேசம் இருக்கிறது என்று சொன்னால் அதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். எதை அல்லாஹ் நமக்கு இதெல்லாம் ஃபர்லாக்கி இருக்கிறானோ, இதெல்லாம் கடமையாக்கி இருக்கிறானோ,
அந்த கடமைகளை உறுதியான முறையில் பின்பற்றி வாழ வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு விதித்திருக்கின்ற சட்டதிட்டங்கள் என்னெல்லாம் கடமைகளை அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கிறானோ, என்னெல்லாம் சட்டதிட்டங்களை நமக்கு சொல்லி இருக்கிறானோ, அதற்கு முழுவதுமாக கட்டுப்படுதல். நம்மிடத்துல கட்டுப்படுதல் இருக்கணும். அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். வலா துபத்திலு அமாலக்கும், அவ்வாறு உங்களுடைய அமல்களை நீங்கள் பாழாக்கி விடார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா. அந்த நிலை இருக்கக்கூடாது, கட்டுப்படுதல் இருக்கணும். நாம் எதை செஞ்சாலுமே மனப்பூர்வமாக அதற்கு கட்டுப்பட்ட நிலையில் செய்ய வேண்டும், பொருந்திக் கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த அமல் அங்கீகரிக்கப்படும். அது நம்முடைய உள்ளத்தில் இஸ்லாம் மீதான நேசம் இருக்கிறது என்பதற்கான சான்று. மூன்றாவதாக, ஈமானுடைய மக்களை, மூமின்களை நேசிக்கிறோம். ஏன்னா ஒரு மூமினை பொறுத்தவரையில் நாம் நேசிக்க தகுதியானவர்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அடுத்ததாக மூமின்கள். அடுத்த இடத்துல யாரு? மூமின்கள். பத்ர் போர்க்களத்துடைய வரலாறை நாம் கேட்டிருக்கிறோம். அதில் நடந்த ஒரு நிகழ்வு, முஹாஜர்களை சார்ந்த ஒரு மனிதர், மக்காவாசி, ஒரு மக்காவாசியை கைது செய்து மதீனாவாசியை சேர்ந்த ஒரு மனிதர் மக்காவாசியை சேர்ந்த ஒரு நபரை கைது செய்து கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு முஹாஜிர், அதாவது மக்காவாசி, அவரை கடந்து செல்கிறார். இவர் யார் என்றால் அந்த கைது செய்யப்படுகின்ற நபருடைய சகோதரன், உடன்பிறப்பு. அப்போது இவர் சொல்லுகிறார், அந்த முஹாஜிர் அன்சாரிக்கு சொல்லுகிறார், நல்லா பிடிச்சி கட்டி வச்சுக்கவன, அவங்க உம்மாட்ட நிறைய செல்வம் இருக்கு, நீ என்ன செய்யலாம், இவனை கைதியாக வச்சுக்கிட்டு விடுவிக்கும் போது அவன்கிட்ட டிமாண்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறார். இதை கேட்டோடனே, இதுதான் நீ உன்னுடைய சகோதரனுக்கு செய்யக்கூடிய உபகாரமா என்று அவர் திருப்பி கேட்கிறார். யாரு? சகோதரன், கைது செய்யப்படுவது சகோதரன். இவர் சொன்னார், லஸ்த அஹின், நீ அல்ல என்னுடைய சகோதரன். யாரல்ல சகோதரன்? நீ அல்ல என்னுடைய சகோதரன். இதோ இருக்கிறார் இந்த அன்சாரி, இவர் தான் என்னுடைய சகோதரன். ஏன்? கொள்கை இவர்கள் இருவரையும் இணைத்தது. ஈமானிய பாசம் அது இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிற எல்லா பாசங்களை விட மேலானது. மூமின்கள் மூமின்களை நேசிக்கணும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல பல்வேறு வசனங்களை நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்தி. மூமின்களை நேசிக்கணும், மூமின்களை நேசிக்கணும் என்பது. அப்படியான நேசம் அவருடைய உள்ளத்தில் இருக்கிற காரணத்தினால அவர் நேசிக்கிறாரு. தன்னுடைய உடன்பிறந்த சகோதரன் குஃப்ரில் இருக்கிறான் என்கிற காரணத்தினால அவரை புறக்கணித்து விட்டு இந்த ஈமானிய சகோதரனை நேசிக்கிறான். அந்த நேசம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கு. ஒரு முஸ்லிம் சகோதரன் நேசிக்கிறதுடைய வெளிப்பாடு தான் என்னது? ஹப்பு ஃபில்லா வல் புகுது ஃபில்லா. அல்லாஹ்விற்கு அவனை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்விற்கு அவனை வெறுக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. அல்லாஹ்விற்கு அவனை நேசிக்கணும். அல்லாஹ்விற்கு அவனை யாரை நேசிக்கணும்? மூமின்களை நேசிக்கணும். அல்லாஹ்விற்கு அவனை வெறுக்கணும். யாரை வெறுக்கணும்? மூமின் அல்லாதவர்களை வெறுக்கிறோம். ஏன் வெறுக்கிறோம்? அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி கெட்டவர்கள், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம கிட்ட இருந்து பொருளை எடுத்துட்டாங்க, நம்முடைய இடத்தை அபகரிச்சுட்டாங்க, அதெல்லாமே நமக்கு காரணம் இல்லை. அதெல்லாம் ரெண்டாம் பட்சம். முதல் பட்சம் என்ன? முதல் காரணம் என்ன? நீ உன்னை படைத்த ரப்பிற்கு நன்றி செலுத்தாதவன், நன்றி கெட்டவன். அப்படி இருக்கிற போது நீ மற்றவர்களுக்கும் நன்றி கெட்டவன் தான். அந்த அடிப்படையில் நாம் பேசுகிறோம், மூமின்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த மூன்று பண்பு நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் நாம் உண்மையாகவே அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நேசிக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம். இந்த மூன்று பண்பு நம்மிடத்தில் இல்லையா, நம்முடைய நேசம் என்பது போலி. நாம் பொய்யா நேசிக்கிறோம், அல்லது உலகியல் தேவைகளுக்காக நம்முடைய நேசத்தை நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி இல்லாமல் அல்லாஹும் ரசூலும் சொன்னதை போன்று நம்முடைய நேசம் அமைய வேண்டும் என்று சொன்னால் இந்த அடிப்படைகளை பின்பற்றி கொண்டு நாம் நம்முடைய நேசத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது நமக்கு நிலையான வெற்றியை தருகின்ற வல் ஆகிரத்து கைரும் அபுகா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மறுமைதான் சிறந்தது, அதுதான் நிலையானது. மறுமைதான் சிறந்தது, அதுதான் நிலையானது. அப்ப அந்த மறுமை வெற்றிக்கான ஆதாரமாக அமைந்து விடுகின்ற விஷயம்தான் இந்த மூன்று அடிப்படைகள் என்பதை புரிந்து கொண்டு இதன் அடிப்படையில் நம்முடைய எல்லா விதமான உலகியல் தொடர்புகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் விட நமக்கு நேசம் அல்லாஹ்வின் மீதான நேசம், அல்லாஹ்வுடைய தூதர் மீதான நேசம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், ஃபஇன் கான ஆபாவுக்கும் அப்னாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமுஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா. அல்லாஹ் பட்டியலிட்டு சொல்றான், உங்களுடைய தந்தை, உங்களுடைய உடன்பிறப்புகள், உங்களுடைய மனைவி மக்கள், அதே போன்று உங்களுடைய வியாபாரம், நீங்கள் மசாக்கின் தர்லௌனஹா, நீங்கள் வசித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய வீடுகள், அஹப்பு இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வின் தூதரவர்களை விட
வ ஜிஹாதின் ஃபீ சபீலி, அல்லாஹ்வின் பாதையில் செய்கின்ற ஜிஹாதை விட உங்களுக்கு பிரியமானதாக இருக்குமையானால் ஃபதரப்பசு, எதிர்பார்த்திருங்கள். அல்லாஹ் என்ன சொல்றா? எதிர்பார்த்திருங்கள். அத்தா ஏத்தி அல்லாஹ் அம்ரு, அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள் என்று அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கிறான். அது நமக்கு சோதனையாக வேதனையாக அமைந்து விடுகின்ற விஷயம் என்பதனால தான் அல்லாஹ் என்ன சொன்னான், இந்த உலகத்தில் இருக்கின்ற உறவுகளாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது நமக்கு அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வின் தூதரை விட, அல்லாஹ்வின் மார்க்கத்தை விட பிரியமானதாக இருக்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்ற அடிப்படை. இந்த அடிப்படையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா என்பதை ஒவ்வொரு நேரமும் நாம் நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால், இன்றைக்கு நாம் என்ன செய்யறோம், ஜுமா தொழுகிற போது காட்டுகின்ற ஆர்வம் பக்து தொழுகை நமக்கு இல்லை. அப்ப என்ன காரணம்? நாம என்ன செய்யறோம், நம்முடைய வாழ்க்கையில வணக்கத்தை ஒரு சடங்கு ஆக்கி இருக்கிறோமே தவிர அதுதான் நம்முடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ளவில்லை. வாழ்க்கையை ஆக்கிக் கொண்டால் நாம் எந்த காரணத்தை கொண்டு என்ன செய்ய மாட்டோம், தொழுகை விட மாட்டோம். வியாபாரத்திற்காக விடுகிறோம், உறவுகளுக்காக விடுகிறோம், பொழுதுபோக்கிற்காக விடுகிறோம். இப்படியான நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது என்பதுதான் இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படை. எனவே அதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் இந்த மார்க்கத்தை உறுதியாக பற்றி பிடிக்கக்கூடியவர்களா, உறுதியான நேசத்தை மார்க்கத்தின் மீது வெளிப்படுத்தக்கூடியவர்களா, நம்முடைய உடை நடை பாவனை அனைத்திலும் இஸ்லாமை பிரதிபலிக்கக்கூடியவர்களா நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அத்தகைய நல்ல ஒரு தௌஃபீக்கினை நம் அனைவருக்கும் வழங்கட்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த ஜும்மாவுடைய முதலாம் முறையை நிறைவு செய்கின்ற கூடிக்கொள் ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தக்ஃபிர் ஸாலிஹ் முஸ்லிம். الحمدلله رب العالمين والصلاة والسلام على رسول الله. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم وجعلنا منهم. اللهم خذل من خذل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم. عباد الله يرحمكم الله، إن الله يأمر بالإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله أكبر والله يعلم السر. وأقيموا الصلاة.